பிரைஸ் தி லார்ட். என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு ஏன் மரியாளிடம் சொன்னார் என்பதை பார்க்கலாம். முதல் நூற்றாண்டில் யூத திருமணங்கள் பெரும்பாலும் ஒரு வாரம் வரை நீடித்தது. விருந்தினர்களை கௌரவிக்க ஏராளமாக உணவு மற்றும் திராட்சரசம் வழங்க எதிர்பார்க்கப்பட்டது. விருந்தளிப்பவரிடம் திராட்சரசம் தீர்ந்ததும் மரியாள் அமைதியாக தன் மகனிடம் வந்து அவரிடம் திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறாங்க. இந்த கூற்று முதலில் கானாவின் திருமணத்தில் ஒரு சிக்கலை பற்றி எளிய வெளிப்பாடு போல் தோன்றினால் கூட வேதத்தில் திராட்சரசம் மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், உடன்படிக்கை மற்றும் மெசியாவின் காலத்தை அடையாளப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆதியாகமம் 49:10-11 இவ்வாறு சொல்லுகிறது, மெசியா யூதாவிலிருந்து வருவார், தன் வஸ்திரத்தை திராட்சரசத்தால் துவைப்பார் என்று சொல்லி அவர்களிடம் திராட்சரசம் இல்லை என்று மரியாள் வார்த்தை இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வறட்சியை குறிப்பிடுகிறது. மகிழ்ச்சி இல்லாமையும் மெசியாவின் தேவையை அங்கீகரிக்கிறது. ஆகவே யோவான் 2:4 சிறியே என்னை ஏன் ஈடுபடுத்துகிறாய், என் வேலை இன்னும் வரவில்லை என்று மரியாளுக்கு சொல்றாங்க. இது மரியாளை நிராகரிப்பதற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய மீட்கும் கால வரிசைக்குள் வேண்டுகோளை வைக்கிறார். அதாவது மரியாளின் அதிகாரத்தின் கீழ் இயேசுவால் செயல்பட முடியாது, ஆனால் தேவன் அவருக்காக கட்டளையிட்டிருக்கிற பாதையில் நடக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையே இங்கு வைக்கிறாரு. பின்பு மரியாள் அவர் என்ன செய்ய சொல்கிறாளோ அதை செய்யுங்கள் என்று வேலைக்காரர்கள் கட்டளையிடுகிறாங்க. மரியாளின் விசுவாசம் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்துவதற்கு வழிவகுக்கும் நிகழ்ச்சியை தொடங்குகிறது. யூத சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கல்சாடிகள் பழைய உடன்படிக்கை முறையை வெளிப்படுத்துகிறது. இயேசு அவற்றை தண்ணீரால் நிரப்ப செய்கிறார், பின்னர் அதை திராட்சரசமாக மாற்றுகிறார். இது பழைய உடன்படிக்கை ஆகிய சட்டம் மற்றும் சடங்குகளை புதிய உடன்படிக்கை ஆகிய கிருபை மற்றும் மகிழ்ச்சிக்கு மாற்றி அமைப்பதை அடையாளப்படுத்துகிறது. இயேசு கொடுக்கும் உயர்ந்த திராட்சரசம் முதலில் பரிமாறப்பட்டதை விட சிறப்பாக இருந்தது. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தையும் மெசியாவுடைய மகிழ்ச்சியையும் குறிப்பிடுகிறது. விருந்து தேவனுடைய புதிய ராஜ்யத்தை வருகையை காட்டுகிறது. திருமணம் உடன்படிக்கையின் உருவகத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் முதல் அடையாளம் அவரது மகிமையை வெளிப்படுத்தியது. மெசியாவின் யுகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலின் தீர்க்க தரிசன நம்பிக்கையை நிறைவேற்றுகிறது. மரியாளும் வேலைக்காரர்களும் சீஷர்களும் அந்த அதிசயத்தை கண்டார்கள். திருமண தம்பதிகளுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியவில்லை. நம் வாழ்க்கையில் கூட தேவனுடைய கிரியை பெரும்பாலும் மற்றவர்களால் காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவை இறுதியில் தேவனுடைய மகிமைக்கு வழி நடத்துகின்றது. ஆமென்.